வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நேத்து வந்து மார்க்கெட் எதிர்பார்த்த மாதிரி ஒரு டவுன் ஃபாலிங் மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு. அப்போ இன்னையோட மார்க்கெட் வந்து டவுன் ஃபாலிங் மார்க்கெட்லேருந்து பிரேக் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதா நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான லெவல்ஸ் என்ன, எந்தெந்த லெவல்ஸை நமக்கு பார்த்தா நமக்கு வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அண்ட் நமக்கு வந்து இன்னையோட மார்க்கெட்டுக்கு இந்தியா விக்ஸ் டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. ஸோ காலையில் நீங்கள் ஒரு 3 கேண்டில் 3 மினிட்ஸில் இல்லைனா ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு 3 கேண்டில் நீங்கள் இந்தியா விக்ஸில் கவனிச்சிங்கன்னா போதும், இன்னையோட மார்க்கெட்டோட டைரக்ஷனை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன். அப்போ நேற்று நமக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஸோ நேற்று நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 180 பாயிண்ட் வரைக்கும் கேப் அப் வரலான்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் பக்கம் இதுதான். ஸோ ஹையஸ்ட் ரேஞ்ச் வச்சோம் அப்படின்னா 213 பாயிண்ட். ஆனால் அந்த லோவஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் கேண்டில் இல்லைனா ஒரு மிடில் ரேஞ்ச் ஆஃப் கேண்டில் வச்சுன்னா 192 பாயிண்ட். நம்ம வந்து ஒரு 180 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஓகே, இதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்லையும் 180 இன்ட்டு 3 இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 மடங்கு, பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 2 மடங்கு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ இந்த 3 மார்க்கெட்லையுமே நமக்கு வந்து நேற்று சொல்லியிருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு 57,500ம், அதே மாதிரி நம்ம வந்து நிஃப்டி 50யை பொறுத்தளவு 24,500ம், நமக்கு சென்செக்ஸை பொறுத்தளவு 78,500ம். இந்த 3 ரேஞ்சும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ரேஞ்ச். அண்ட் இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரொம்ப நாளாகவே கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்திருக்கு. அப்போது இந்த ரேஞ்சில் நமக்கு நேற்று கேப் அப் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கேப் ஃபில்லிங் நடந்துருச்சு. ஸோ யூஸ்வலாக நமக்கு இந்த போன வாரம் பார்த்தீங்கன்னா கேப் ஃபில்லிங் நடக்கலை. ஆனால் நம்ம நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் அதுக்கப்புறம் அந்த கேப்பை வந்து அப்படியே ஸ்லோவாக ஃபில் பண்ணிருச்சு. அப்போது இன்னையோட மார்க்கெட் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அப்போது இந்த ஃப்ளாட் ஓப்பனிங்லேருந்து மார்க்கெட் இந்த 78,500க்கு மேலே வந்து சென்செக்ஸை பொறுத்தளவு இருந்துருச்சுன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவும் 24,500. ஸோ இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் மூணாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு 57,500 இந்த ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் வந்து மேலே இருந்துச்சுனாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். நமக்கு இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு காலையில் நமக்கு இப்போ ரெக்கார்டிங்க்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேப் அப் இல்லை தான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 38 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்போது நம்ம வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எந்த லெவலுக்கு மேலே பாசிட்டிவாக இல்லைன்னு. ஆனால் இப்போதைய நிலைமை 7 to 7:30 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு அப்வர்ட் ட்ரெண்டில் இருக்குது. இந்த அப்வர்ட் ட்ரெண்ட் 9 o'clock வரைக்கும் கண்டினியூ ஆகுமானால் நமக்கு ஒரு கேப் அப் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த கேப் அப்பை தொடர்ந்து மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு இந்தியா விக்ஸ் டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சில் 12.1 இல்லைனா 12.2க்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பியரிஷாக இருக்கும். அதே சமயம் நமக்கு புல்லிஷாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 11.12க்கு கீழே இருக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு கீழே இருந்தா, அதாவது இந்த பாக்ஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷாக இருக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ட்ரு ஆயிருக்கு. இந்த என்ட்ரான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:15. இந்த 3:15க்கு அப்புறம் நம்ம மார்க்கெட்டோட சிக்னலை நீங்களே பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ கரெக்டாக 3:15க்கு நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிட்டு ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் தான் போயிருக்கு. நிஃப்டியாக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசி 4 கேண்டில் மார்க்கெட் வந்து ஒரு அப்வர்ட் ட்ரெண்ட். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து கடைசியாக மார்க்கெட் நேற்று முடியும் போது ஒரு அப்வர்ட் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. நமக்கு இருக்க இந்தியா விக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ட்ரு ஆயிருச்சு, 12க்கு கீழே வந்துருச்சு. அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பெர்ஃபெக்டாக தெரியும் இன்னையோட மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. நம்மளோட எஃப்ஐஐ வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதம் டெய்லி வந்து ஒரு கிளியரான இண்டிகேஷன்ஸில் தான் இருக்கும். ஒன்றா நெட் பேரிஷாக இருக்கும், இல்லைன்னா நெட் புல்லிஷாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நேற்று பார்க்கும்போது அவங்க வந்து நெட் பியரிஷாக தான் இருந்திருக்காங்க. ஏன்னா நேற்று வந்து ஸ்ட்ராங்கான டவுன் ஃபாலிங் மார்க்கெட்டில் தான் இருந்துச்சு. அப்படிங்கிறனால நெட் பியரிஷில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட புல்லிஷ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 குவான்டிட்டி வந்து எக்ஸஸாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான எல்லா
எல்லா எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கு. நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கவனிச்சோம் அப்படின்னா, நமக்கு ஒரு முக்கியமான இது கிடைக்கும். என்ன அப்படின்னா, நம்மளோட ஓஏ சேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து ஆக்டிவா இல்ல. ஆனா நமக்கு வந்து ஓஏ சேஞ்ச் வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு பார்த்திருந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல கால் ஆப்ஷன்ல தான் பார்த்தீங்கன்னா, வால்யூம் வந்து ஸ்ட்ராங்கா குறைஞ்சிருக்கு. ஸோ கால் ஆப்ஷனோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, அட் த மனிலேருந்து ஸ்ட்ராங்கா குறைஞ்சிருந்துச்சு. இந்த குறைஞ்சதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் புல்லிஷா போறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதே மாரி பிசிஆர் ரேஷியோவும் எக்ஸாக்ட்டா 0.7ல இருக்கு. பிசிஆர் ரேஷியோ 0.7ல இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து புல்லிஷா போறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன். பிசிஆர் ரேஷியோங்கிறது ஒண்ணுமே இல்ல. புட் கால் ரேஷியோ. டோட்டல் குவான்டிட்டீஸ் ஆஃப் புட் எவ்வளோ, டோட்டல் குவான்டிட்டீஸ் ஆஃப் கால் எவ்வளோன்னு சொல்லி. அதே மாரி நம்ம இங்க சார்ட்ல பார்க்குறது வெறும் 15 ஸ்ட்ரைக் பிரைஸ் தான். ஆல்னா லைக் இருக்கிற பிரைஸ்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போயிருக்கு, எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு. ஒரு 20, 25 ஸ்ட்ரைக் பிரைஸ் காமிப்பாங்க. இதுதான் ஆல். ஆனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மூவ்மெண்ட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிறனால, நம்ம அதே மாரி அவுட் ஆஃப் த மனி நமக்கு போக போக கால் ஆப்ஷனும், இது புட் ஆப்ஷனா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து அவுட் ஆஃப் த மனி போக போக பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷனோட பிரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ, அதனால இந்த இடத்துல வால்யூம் இன்கிரீஸ் ஆறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லங்கிறனால தான், நமக்கு வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ்லேருந்து இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10. அப்படி இல்லன்னா இந்த பக்கம் 15, இந்த பக்கம் 15. இந்த லெவல் தான் நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ அனலைஸ் பண்ணும். ஸோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்க்கும்போதும், பிசிஆர் ரேஷியோவ பார்க்கும்போதும், மார்க்கெட் வந்து புல்லிஷா போறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் இதான் நம்மளோட ஒரு ஓவரால் ரேஷியோ. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எக்ஸ்ப்ளனேஷன் படி, டேட்டாஸ் படி புல்லிஷா போறதுக்கான ஒரு சான்சஸ் ரொம்ப நெறையா இருக்கு. அண்ட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ பொறுத்தளவு நம்ம சொன்ன ரேஞ்ச்லருந்து மேல மெயின்டெயின் ஆகணும். அதே மாரி இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ஃபாலிங் ரேஞ்ச் 12க்கு கீழ இருந்துச்சுனாவே, நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் புல்லிஷா இருக்கும். அண்ட் கிஃப்ட் நிஃப்டி இப்போதைய நிலைமையில ஒரு சின்ன கேப் அப் இருக்கிற மாரி இருக்கு. ஆனா நமக்கு வந்து இனி ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ் இருக்கு. மார்க்கெட் 1 1/2 ஹவர்ஸ் இருக்கு சொல்லப்போனா கரெக்ட்டா. ப்ரீ மார்க்கெட் அதுக்கப்புறம் ஓப்பன் ஆறதுக்கு. ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செபி அண்ட் ஆர்பிஐ வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ண போறாங்க 10 மணிக்கு. அண்ட் அது வந்து ரெகுலர் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஒரு பெரிய சேஞ்சஸ கொண்டு வரதாக இருந்தா, அதுவும் நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல அஃபெக்ட் ஆகும். ஸோ நியூஸையும் நீங்க வந்து ஒரு கண்ணு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.